அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்கள் வேளாங்கண்ணிக்கு போயிருப்பாருன்னு சொல்லிட்டு நேற்று இரவு நம்ம சாயந்தரம் வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம். அந்த ஒரு பயணம் வந்து ரத்தாயிருக்கு. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயமா இன்னைக்கு குழந்தைகள் நல ஆணையம் பல்வேறு விஷயங்களை வெளியிட்டிருக்காங்க. தேர்தல் ஆணையம் இணைந்து இதை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். சேனலுக்குள்ளே வந்தவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட கமெண்ட்டையும் சொல்லிட்டு போயிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய வேளாங்கண்ணி பயணம் ரத்து அப்படின்றதுக்கு பின்னாடி பலவிதமான உருட்டுகளை இன்றைக்கி நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். நான் காலையிலே வந்து சொல்லிடுவோம் அப்படின்னு தான் நினச்சேன். முக்கியமான விஷயமா ஒரு தகவல் வந்தது என்ன அப்படின்னா, நிறைய பேர் சொல்றது விஜய் அவர்கள் வந்து வீம்புக்குனே தான் போல மக்களை வந்து காக்க வச்சிட்டார் அப்படின்ற மாதிரி திமுகவுடைய தீய சக்திகள் செம்பு மாதிரி போட்டு உருட்டிட்டு இருக்காங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் விஜய் அவர்கள் வந்து என்ன காரணத்துக்காக போல அப்படின்னா, காவல்துறையிலிருந்து வேளாங்கண்ணி மாவட்டத்தில் இருந்தே, அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற வேளாங்கண்ணி வட்டம் அங்கே இருக்கிற கோயிலில் இருக்கிற காவல்துறையினர்கிட்ட ஒரு தகவல் வந்திருக்கு. இங்கே வந்து அதிக கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கிறனாலையும் பக்தர்கள் அப்படின்ற பேரில் சில பேர் ஊடுருவிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற முக்கியமான விஷயம் வந்திருக்கு. இதை தான் நான் நேற்று ஈவினிங்கே சொல்லியிருப்பேன். விஜய் அவர்கள் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு நாகூர் தர்காவுக்கும் போகிறதா இருக்கார் அப்படின்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே இவங்களோட சதி வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றனால தேர்தல் ரிசல்ட்டுக்கு மறுநாள் விஜய் அவர்கள் வேளாங்கண்ணி மற்றும் நாகூர் தர்கா இரண்டுக்குமே போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட ஆதவர்ஜுனா அதை உறுதிப்படுத்தியிருப்பாரு. ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருச்சி தமிழக வெற்றி கழக அலுவலகம் வந்து நேற்று தீ வச்சு எரிச்சிட்டாங்க. ரமேஷ் அவர்கள் தனிப்பட்ட முறையில் போயிட்டு இது திமுகவை சார்ந்த நபர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சிசிடிவி ஆதாரங்களை அவ்வளோதையும் எடுத்து கொண்டுட்டு போய் வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் கூட அதை எஃப்ஐஆராக பதியாமல் நார்மலான ஒரு வழக்கு மாதிரி தான் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு அழுத்தத்துக்கு அப்புறம் தான் அது எஃப்ஐஆராகவே பதிவு பண்ணப்பட்டது. இது வந்து முழுக்க முழுக்க தீய சக்திகளோட வேலை அப்படின்றது உறுதி பண்ணப்பட்ட ஒரு தகவலாக இருக்குது. இதை பற்றி ஆதவர்ஜுனா ரொம்ப கொந்தளிச்சு பேசியிருக்காரு. இன்னைக்கு விஜய் அவர்களோட பேனரை எங்கே பார்த்தாலும் கிழிச்சுக்கிட்டு இருக்கிற சில திமுக தீய சக்திகளுக்கு இடையே பல திமுக காரங்க இன்னைக்கு தமிழக வெற்றி கழக ஆட்சி மலர போகுது அப்படின்றத உறுதிப்படுத்துற விதமா நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்பாவும் ரொம்ப பெரிய விஷயத்த சொல்லியிருக்காரு. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் 3வது பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளது அப்படின்ற ஒரு விஷயம். இது வந்து அப்பாவும் அவர்களுடைய வாயிலிருந்து வருது அப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு அவங்களாம் வந்து அரசியலில் பல நின்று கொட்டப்பட்டவங்க எல்லாருக்கும் தெரியும். ஐயா எம்ஜிஆர் அவர்கள் காலம் தொட்டு வந்த திமுகவாக இருக்கட்டும், அம்மா ஜெயலலிதா அம்மா வழி வந்த அதிமுகவாக இருக்கட்டும், 2 கட்சிகளுக்கும் மத்தியில் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் மாபெரும் சக்தியாக உருவெடுத்து நிற்கிது. இது கூடால பல கழகங்கள் வந்துருச்சு, பல கட்சிகள் வந்துருச்சு. எதுவுமே வந்து இன்னைக்கு பொருட்படுத்தப்பட்ட அளவுக்கு நிற்காம இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் பெரிய கட்சியாக வளர்ந்து நிற்கிது. ஒரு ஆலமரமா அப்படின்ற வார்த்தை அவர் சொன்னது இது திமுகவிடையே வந்து பல சர்ச்சைகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வைகோ அவர்கள் இன்னைக்கு விஜய் அவர்களுடைய ஆட்சி வரப்போகுதுன்னு ரொம்ப நடுக்கத்தில் அவர் வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. திருமாவளவன் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து திமுகவுக்கு நான் வேலை செய்யலாம் அப்படின்ற மாதிரியே ஒத்துக்கிட்டு இருக்காப்ல. எப்போ தேமுதிக போயிட்டு திமுகவுடைய சேர்ந்து அவங்களுடைய விசிகாவுடைய சீட்டை வந்து குறைக்கிறதுக்கு தேமுதிக காரணமானாங்களோ அப்ப இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன் அவர்கள் ரொம்ப அதிருப்தி நிலைமையில இருக்காரு. இது எல்லாருமே வந்து தெரிஞ்ச விஷயம். ஒரு அடிமை ஆகி போனாரு அப்படின்னே சொல்லணும். வேற வழி இல்லாம அவரோட கட்சியில இன்னைக்கு ஒரு தொடர்ந்துகிட்டு இருந்தா கூட இன்னைக்கு அவருடைய ஆதங்கத்தை வீடியோ மூலியமா வெளியிட்டிருக்காரு. இது கூடால பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இளையராஜா அவர்களும் வந்து நான் பற்ற வைத்த நெருப்புன்றுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டு விஷயம் அது இன்னைக்கு பயங்கரமா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அவர் போட்டது என்னமோ தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய ஆட்சி சின்ன தம்பி நீ வர காத்திருக்கு இந்த நாடுன்னு சொல்றாரு. ஆனா இதை தீய சக்திகள் எப்படி உருட்டுறாங்கன்னா, இன்னைக்கு குழந்தைங்களுக்கு மத்தியில குழந்தைங்களை பார்த்துருக்கிற சொல்றதுக்காகத்தான் இவர் இந்த பாட்டை போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சில உருட்டுகள். இதுதான் நம்ம முக்கியமாக பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயமும் இதுதான். இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து ஒரு குழந்தைங்கள்ட்ட போயிட்டு ஓட்டு கேட்டார். குழந்தைகள் மூலியமாக வந்து தமிழக மக்கள்கிட்ட அங்கே இருக்கிற குடும்பங்கள்ட்ட குழந்தைகள் வாயிலாக போய் அவர் ஓட்டு கேட்க போனார். அதனால் இது வந்து பெரிய பிரச்சனையாகுது. நாளைக்கு விஜய் அவர்களுக்கு ஏதோ தேர்தலில் தப்பான முடிவு வருது அப்படின்னா குழந்தைங்க மனநிலையை இது பாதிக்கிறக்கூடிய விஷயமா அமையுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான உருட்டுகள். நான் இதை ஒவ்வொரு வீடியோக்களையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். குழந்தைகள் வந்து இன்னைக்கு குழந்தைகளாக தான் இருக்காங்க. இவங்களை யாருமே அரசியலை ஈடுபடுத்தலை. இது பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயமா ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. விஜய் அவர்கள் கல்வி விருது வழங்கும் விழா அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் ஒரு 3 வருஷமாக நடத்தியிருக்காரு. வர ஜூன் மாதத்தில் நடக்க போது அது வந்து 4வது விழாவாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து 4வது வருஷமாக நடக்க போகிறது முதலமைச்சராக ஆனதுக்கு அப்புறமா. இதுக்கு முன்னாடி 3 வருஷம் தொடர்ந்து நடந்தது. இப்போ ஒரு குழந்தைங்க ஒரு அக்காவோ ஒரு அண்ணனோ வந்து தன்னோட ஒரு ப்ரைஸ் வாங்க போகும்போது கூட வர்ற அந்த குட்டி குட்டி குழந்தைங்கள் பார்த்தீங்கன்னா ரோஸ் கொடுக்குறது, அவருக்கு வந்து
பிரைஸ் கொடுக்கறது, பிரேஸ்லெட் கொடுக்கறது, பென் கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு இன்ப அதிர்ச்சியான செயல்கள் எல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க. இது யாரோட அடிப்படைன்னு இல்லாம முழுக்க முழுக்க வந்து அந்த குழந்தைங்களோட அந்த கியூட் மூமெண்ட்ஸா நம்ம பார்த்திருப்போம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒவ்வொரு பரப்புரையின் போதும் இப்போ அடுத்தடுத்து ஒவ்வொரு சேனல்ஸ், பிரைவேட் சேனல்ஸ் வந்து கருத்து கணிப்பு எடுக்க போகும்போது நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்கள்ட்ட போய் அவங்க மைக் நீட்டி கேட்கும்போது பக்கத்துல இருந்த குட்டி குழந்தைங்க அம்மா விஜய் மாமாக்குன்னு சொல்லுமான்னு சொல்லிட்டு தன்னோட ஒரு ஆசையை சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு வித்திடுறது. இது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான குழந்தைகள் தன்னோட ஒரு விருப்பத்தை பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லும்போது இது அவங்க வந்து வீடியோவா அப்லோட் பண்றாங்க. இந்த வீடியோக்கள் அதிகமாக வைரல் ஆகுது. வைரல் ஆனதுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் இதை வந்து ஒரு வேலூர் மீட்டிங்ல வச்சு சொல்றாரு. நீங்க பண்ற ஒவ்வொரு குட்டீஸ்கள் பண்ற ஒவ்வொரு விஷயமும் எனக்காக கேட்கிற அந்த ஓட்டுகளும் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை நீங்க விட்டுறாதீங்க. கண்டிப்பா தமிழகத்துல நம்மளுடைய ஆட்சி மலரணும். இந்த விஜய் மாமாக்காக நீங்க உங்க அம்மா அப்பாட்ட ஓட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நான் தெரியாம கேட்கிறேன், விஜய் அவர்கள் ஒரு கட்சிக்காரரா ஓட்டு கேட்கல, திமுக, அதிமுக மாதிரி பெரிய பெரிய கழகங்கள்ல இருந்து வந்து ஓட்டு கேட்கல, இறங்கி நின்று வந்து குட்டீஸ்களுக்கு வந்து கட்சி துண்டை வந்து போத்தி விட்டு இதெல்லாம் வந்து கொண்டுட்டு போய் நீங்க ஊருக்குள்ள கொடுங்க அப்படின்னு சொல்லல. உங்களுக்கு வந்து தமிழக வெற்றிக்கழகம் வந்துச்சுன்னா உங்களுக்கு நாங்கள் டெய்லி முட்டை போடுவோம், உங்களுக்கு நாங்கள் டெய்லி காலை உணவு திட்டம் தருவோம், உங்களுக்கு நாங்கள் டெய்லி மதிய சோறு போடுவோம், அந்த சோறுல நாங்கள் டெய்லி பூச்சி சாம்பார் ஊற்றுவோம், பூச்சி வச்ச பருப்பு ஊற்றுவோம்னு சொல்லி யாருமே சொல்லலை. ஆனால் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அவங்களோட விருப்பப்படி இன்னைக்கு பார்த்து அவங்க வந்து இப்போ டிவியில் பார்த்தாங்கன்னா மேக்சிமம் விஜய் அவர்களுடைய படம் நிறைய ஓடும், நம்ம பார்ப்போம். யூடியூப்ல எடுத்துக்கோங்க, ஒரு இன்னைக்கு அதிகப்படியாக பகிரப்பட்ட படங்களா இருக்கட்டும், சின்ன சின்ன ஒரு மூவிஸா இருக்கட்டும், அது விஜய் அவர்களுடைய படத்தை இடம்பெற்று வருது. இன்னைக்கு கட்சி கொடிப்பாடலா இருக்கட்டும், கொள்கை பாடலா இருக்கட்டும், விசில் பாடலா இருக்கட்டும், எவ்வளவோ பாடல்கள் இன்னைக்கு குட்டி குட்டி குழந்தைங்க துள்ளி எந்திரிக்கிற அளவுக்கான பாட்டுகளா இருக்கு. அப்படின்றனால இது தன்னெழுச்சியா வந்த ஒரு குழந்தைகள் கூட்டம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு தேர்தல் முடிவு அப்படின்றது வரப்போகுது அப்படின்னா சாதகமா வருது, பாதகமா வருது, இதெல்லாம் தாண்டி அந்த குட்டி குழந்தைக்கு என்ன தெரியும்? நான் தெரியாம கேட்குறேன். 10 வயசு வரைக்கும் இருந்த குழந்தைக்கு ஓரளவு விவரம் தெரியாதுங்க. ஒரு 11, 12, 13, 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைக்கு ஏதோ விவரம் தெரியும். இப்படி நடந்துருச்சு, இன்னைக்கு தமிழக அரசியல்ல இவர் தான் முதல்வர் ஆயிட்டாரு, பரவாயில்ல அடுத்த வருஷம் பார்த்துக்குவோம். இதுதான் அவங்களோட மனநிலை. உதாரணத்துக்கு நான் கேட்குறேன், தெரியாமல் கேட்குறேன், ஒரு 2 வயசு குழந்தைய வந்து ஒரு திமுக கார நிர்வாகி ஒருத்தர் சீரழிச்சு கொன்னாரு. அப்போ அந்த குழந்தைகள் நான் ஆணையம் வரல. 48 குழந்தைங்க கோயம்புத்தூரில் மதிய உணவு சாப்பாட்டில் பள்ளி விழுந்ததை சாப்பிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வந்தாங்க. அந்த குழந்தைகள் நல ஆணையம் வரல. ஊருக்குள்ள தெருக்குள்ள இப்போ கூட ஒரு தூத்துக்குடி விளாத்திக்குளத்தில் ஒரு 15 வயது மாணவி பாத்ரூம் போகிறதுக்கு வழி இல்லாமல் வெளிப்புறமாக போகும்போது அங்கே ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பண்ணி அந்த குழந்தைய கொலை பண்ணிட்டாரு. ஆனா அப்போ அந்த குழந்தைகள் நல ஆணையம் வரல. திமுகவை சார்ந்த நபர்கள் ஒவ்வொரு குழந்தைங்க மேல கை வைக்கும் போது இந்த குழந்தைகள் நல ஆணையம் வரல. இன்னைக்கு நீட் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோசமான தேர்வை கொண்டுட்டு வந்து வச்சு அந்த குழந்தைங்களோட மனநிலையை பாதிக்க வச்சு நாங்க வந்து உடனே நீட்டை நிறுத்திடுவோம்னு சொல்லியும் நிறுத்தாம இவங்க நிறுத்திடுவாங்கன்ற நம்பிக்கையில் அந்த குழந்தைங்களும் படிக்காம ஏதோ ஒரு விஷயமா ஆகி போய் கடைசியில் அவங்க வந்து அந்த மனநிலைக்கு தள்ளப்படுறாங்க. மோசமான மனநிலைக்கு தள்ளப்படும் போது இந்த குழந்தைகள் நல ஆணையம் வரல. இன்னைக்கு இந்தியா கிரிக்கெட் மேட்சா இருக்கட்டும், வேர்ல்டு கப் மேட்சா இருக்கட்டும், இந்த தடவை இந்தியா தோத்து போச்சுங்க, அடுத்த வாரத்தில் நம்ம ஜெயிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லும்போது சில குழந்தைகள் அழுதுருக்காங்க. அப்போ இந்த குழந்தைகள் நான் ஆணையம் வரல. நேற்று கூட பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்கள் ஒரு குழந்தை வந்து நடந்து போகுது, ஒரு குட்டி பையன் போகிறான், பேட்டில் வந்து அவர் கையெழுத்து போட்டுருவாரு அப்படின்றனால, ஐபிஎல் சீசன்றனால போகிறாங்க, ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணி போகிறாரு. அந்த குழந்தை போகும்போது அவர் என்னமோ பார்க்கல, அவர் கடந்து போயிடுறாரு. ஆனால் அந்த குழந்தை கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த பேட்டை தூக்கி போட்டுட்டு வர்றான். ஆனால் அப்போ அந்த குழந்தைகள் ஆணையம் வரல. விராட் கோலியை கேள்வி கேட்கல, ஏன் விராட் கோலி அவர்களே அந்த பையனுக்கு நீங்கள் பேட்டில் ஒரு கையெழுத்து போட்டு விட்டா என்ன உங்களுக்கு அப்படின்றத கேட்க வரல. ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து ஒரு குழந்தைங்கள்ட்ட அரசியல் பண்ணிட்டாரு, குழந்தைங்கள்ட்ட வந்து முக்கியமாக அரசியல் ஓட்டு கேட்டுட்டாரு. இனி வந்து விஜய் அவர்கள் தோத்து போனாருன்னா இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆயிரும். எங்களுக்கு என்ன சந்தேகம்னா முழுக்க திமுக காரங்க தான் ஏதோ பண்ண போறாங்க. ஏன்னா இன்னைக்கு 10, 12 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு விவரம் தெரியாது. 13, 14, 15, 16, 17 வயசு வரைக்கும். ஏன்னா 18 ஆயிடுச்சுன்னா தான் ஓட்டு போட்டுருவான்ல. 17 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு ஓட்டு இருக்காது, ஆனா விவரம் தெரியும். அப்ப இந்த சம்பவம்லாம் நடக்க போகுது அப்படின்னா தயவு செய்து அந்த டீனேஜ்ல இருக்கிற குழந்தைங்களை பெத்தவங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. இவங்க ஏதோ பண்ண போறாங்க, அதனாலதான் ஒட்டுமொத்தமா குழந்தைகள் ஆர்வலர்ல இருந்து உட்காந்து நியூஸ் போட்டு பேச வைக்கிறாங்க. ஒரு வாரமா பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் மட்டும்தான் நியூஸ்ல வருது. இது என்னங்க, நான் தெரியாம கேட்கிறேன், குழந்தைங்களுக்கு தெரியக்கூடிய விஷயமா இது? இன்னைக்கு முதல்வர் ஒருத்தர் வர்றாரு, நாளைக்கு ஒருத்தர் வர்றாரு, மாறி போறாங்க, இடைத்தேர்தல் வருது, அவருக்கு ஏதோ ஆகி போயிருது. இவ்வளவு விஷயங்களும் குழந்தைக்கு தெரியுமா? இன்னைக்கு வந்து தனக்கு பிடிச்ச ஒரு நடிகரா இருந்த ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் அதான் நடந்திருக்கும். அவர் வந்திருந்தாருனாலும் இன்னைக்கு ஒருவேளை எம்ஜிஆர் உயிரோட இருந்திருந்தாருனாலும் அதுதான் நடந்திருக்கும். அதை விட்டுவிட்டு எம்ஜிஆர் காலத்துல பாத்தீங்கன்னா அந்த குட்டி குழந்தைகள் தான் எம்ஜிஆர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு
70 85 வயசு இருக்கும், பெரியவங்கள ஆயிட்டாங்க. ஆனா அவங்களும் அந்த டைம்ல குழந்தைகளா இருக்கும்போது எம்ஜிஆர் தான் பிடிக்கும். இன்னைக்கு அந்த மாதிரி தான் ஒரு விஷயமா இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு தன்னெழுச்சியா நடக்கிற விஷயத்த இவரால இது ஆயிப்போச்சு. இவர் மேல உடனடியா குழந்தைகள் நல வழக்கு பதிஞ்சே ஆகணும். இல்லன்னா குழந்தைங்களுக்கு ஏதோ ஆயிரும். இவர் குழந்தைங்கள மனநிலையை வச்சு பாதிச்சிட்டாரு. நான் தெரியாம கேட்கிறேன். எங்க குழந்தைங்களுக்கு எங்களுக்கு இல்லாத அக்கறை எங்கள மேல எங்களோட குழந்தைகளுக்கு எங்களை விட நீங்க அக்கறைப்பட வந்துட்டீங்களா? நாங்க தெரியாம கேட்குறோம். இன்னைக்கு நாட்டு நடப்புல நாங்களே சொல்லி கொடுத்து வளர்க்குறோம். அம்மா இப்ப தீய சக்தியோட ஆட்சி இருக்கு. ஒரு 6 மணிக்கு மேல வெளியில போகாதீங்க, வேண்டாம், பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நாங்க சொல்லி கொடுத்து வளர்க்குறோம். நாளைக்கு விஜய் அவர்கள் முதல்வர் ஆயிட்டாருன்னா ஓரளவுக்கு தமிழ்நாடு நல்லா ஆயிரும். ஏன்னா என்னதான் விஜய் அவர்கள் முதல்வர் ஆனாலும் அரசு அதிகாரிகள் அவங்க தானே இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கான வேலைகளை அவங்க கொடுக்கும்போது சரிப்படியா பண்ணு தானே வேணும். மேலிடத்துல கேட்கல அப்படின்றனால கீழிடம் சரியா வேலை பார்க்கல. ஆனா மேலிடத்துல இருந்து ஒரு பிரஷர் வந்துச்சுன்னா கீழிடம் கேட்டுத்தான் ஆகணும். இதுதான் நம்மளுடைய ஒரு குரலா இருக்கு. அதனால குழந்தைகள் நல ஆர்வலர் அப்படின்ற ஒரு பேர்ல இன்னைக்கு விஜய் அவர்கள் மேல திணிக்கப்படுற ஒரு விஷயம் அப்படின்றது முழுக்க முழுக்க திமுக சொம்பா மாறி போன இந்த தீய சக்தியோடைய வேலை. தீய சக்தி அப்படின்ற திமுக தான் குழந்தைகள் வாழ்க்கையில புகுந்து விளையாண்டுட்டு இருக்கு அப்படின்றதுதான் உண்மை. அதனால டீனேஜ்ல இருக்கிற குழந்தைங்களை நம்ம பெத்தவங்களாகிய நீங்களும் நானும் தான் பத்திரமா வச்சுக்கணும், வேற வழி இல்லை. அதனால இவங்க இவ்வளவு தூரம் நம்மளை அலாட் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம தான் இவங்க ஏதோ பண்ண போறாங்கன்றதுல அலாட்டா இருக்கணும் மக்களே. அதனால குழந்தைங்கள்கிட்ட எப்பவுமே நம்ம அரசியலுக்கு கொண்டுட்டு போகக்கூடாது. அவங்களுடைய விருப்பம் ஒன்றா இருக்கும். இப்போ வீட்டில் இருக்கிற குழந்தைங்க ஏதோ ஒரு பொம்மையை கேட்டு அடம்பிடிக்கும். அது நல்ல பொம்மையா இருக்கும், இல்லை ஏதோ அதுக்கு அந்த பொம்மையாலே அதுக்கு ஆபத்து வர மாதிரியான பொம்மையா கூட இருக்கும். ஆனால் அதை பெற்றவங்க தான் வாங்கி கொடுக்கலாமா வேணாமான்றதை நம்ம தான் முடிவு பண்ணுறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க குழந்தைங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. சில குழந்தைங்களுக்கு இது வரைக்கும் அரசியல்னா என்னன்னு தெரியாது. இவங்க சொல்ற அத்தனையும் இன்னைக்கு மக்கள் மனநிலையை மாத்துற மாதிரி இருக்கு. டீனேஜில் இருக்கிற குழந்தை அம்மா அப்பா விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் அதோட ஆசையாக தான் நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா திமுக காரங்க வீட்லேயும் தான் குழந்தைங்க சொல்லியிருக்கோம். ஏன் உதாரணத்துக்கு விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்கள் வீட்டிலேயே இன்னைக்கு 2 அணில் குஞ்சு இருக்குன்னு சொல்றதெல்லாம் உண்மைதான். அதுக்காக அவர் சொல்றதுக்காக போய் விசில் சின்னத்துக்கு அவர் ஓட்டு போட்டுருவாரு? இதுதான் யதார்த்தம், இதுதான் நியாயம். அதனால யாருமே குழந்தைங்க அப்படின்ற ஒரு இடத்துல இன்னைக்கு விஜய் அவர்கள் மேல தப்பு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம கேட்டே ஆகணும். இதுதான் முக்கியமான விஷயமா நான் சொல்ல வந்தது. உங்களோட கருத்துக்கள் எதுனாலும் கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. ஒட்டுமொத்தமா இன்னைக்கு நியூஸ் சேனல்ஸ் பூரா சொம்பா மாறி போனதுக்கு காரணம் பல கோடி ரூபாய்க்கான பெட்டிகள் கைமாறப்பட்டிருக்கு அப்படின்றது தான். நீங்க பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய வேளாங்கண்ணி பயணம் ரத்து அப்படின்றது என்னமோ பாதுகாப்பு காரணத்துக்காக முழுக்க செய்யப்பட்ட ஒரு விஷயம். கிட்டத்தட்ட அவர் வீட்டுல இருந்து கிளம்பக்கூடிய ஒரு டைமிங் வந்துருது. இதுதான் அங்கிருந்து வந்த ஒரு தகவலா இருக்கு. ஆனா கிளம்புற நேரத்துல வேளாங்கண்ணில இருந்து நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருந்து வந்திருக்கிற ஒரு கால், அந்த ஒரு காவல்துறையினரோட அறிவுறுத்தல், அதனாலதான் விஜய் அவர்கள் எலெக்ஷனோட ரிசல்ட்டுக்கு மறுநாள் தள்ளி வச்சிருக்காரு. பார்ப்போம். இனி அடுத்தடுத்து அரசியல்ல அடுத்தடுத்த அப்டேட்லோட நான் உங்களுக்கு வந்துட்டே இருப்பேன். நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. இன்னும் வாக்கு எண்றதுக்கு 48 மணி நேரமே உள்ளது. 48 மணி நேரம் கூட இல்ல, ரொம்ப கம்மி தான். நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பார்ப்போம்.